இவரு கிளீன் இமேஜ் இல்லன்றீங்க விஜய்க்கு. தனியா நடந்து வர முடியாது சார். ஏன் சார் நீங்க என்ன ஏதாவது முடிவு பண்ணிட்டு தான் கூப்பிட்டீங்களோ? என்ன சார் முடிவு பண்ணு? இவரு கிளீன் இமேஜ் இல்லன்றீங்களா? குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? குடும்பமா இருக்காங்க சார். குடும்பம் இருக்கே அவருக்கு. லண்டன்லயா? தமிழ்நாட்டிலயா? சார் நான் இதுக்குள்ளலாம் போக விரும்பல. நீங்களா கேட்குறீங்க. ஏன் சுயமரியாதைக்குள்ள நான் இதுக்கு பதில் அளிக்க விரும்பல. ஆனா என்ன கேரக்டர் சார் முதல் விஷயம் அரசியல்வாதிக்கு நிச்சயமான ஒழுக்கம் முக்கியம். சோ ஒழுக்கமற்ற தலைவர் விஜய்ன்னு சொல்லிடுறீங்க. நிச்சயமா. நான் சொல்லல. பொதுமக்களே. மக்கள் சொல்றாங்க ஒழுக்கமற்ற பொதுமக்களே. சார் திரைத்துறையில கூட வேலை செய்றவங்க சொல்றாங்க. சார் இத விட வேற என்ன சார் உங்களுக்கு வேணும்? அந்த திரைத்துறையில தான் கூட பணியாற்றவங்களே, இப்பேற்பட்டவனுக்கு எதுக்கு இந்த ஆசை அப்படின்னு பேசக்கூடிய பேச்சு என் காதுல விழும்போது, நான் என்ன நினைக்க தோணுது? நான் மட்டும் இல்ல. மக்கள் அத்தன பேரும். முதல் விஷயம், தர்மத்தோட ஒழுக்கமா நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு தோக்குற மாரி தெரியலாம். நாளைக்கு ஜெயிக்கலாம். அதுதான் பவன் கல்யாண் நான் உதாரணம் சொன்ன அண்ணன.